இரவு தொழுகையை பாதியை நிறைவேற்றுவதாக நாம் இங்கு அமைந்துள்ளோம். இந்த உலகத்தில் மனித படைப்பு என்பது வேறு விதமான படைப்பு படைக்கப்பட்ட பிறகுதான் மனித படைப்பே படைக்கப்படுகிறது. இப்படி ஒரு படைப்பை படைக்கப்படுவதை பார்த்து எல்லா விதமான உயிரினங்களும் ஜீவராசிகளும் நினைக்கிறார்கள். நீங்கள் 2வது அத்தியாயம் அல் பக்ராவின் 30வது வசனத்தை எடுத்துக்கொண்டால், இது கால ரப்பிக இல் மலாயிகத்தி இன்னி ஜாயிலும் ஃபில் அர்லி கலிஃபதன், வழித்தோன்றலை ஏற்படுத்தும் ஒரு படைப்பை நீ பூமியில் உருவாக்கி போகிறாயா என்று மாணவர்கள் உமது இறைவிடம் கூறிய போது, காலு அஜ்ஜலு ஃபீஹா மைஃபிது ஃபீஹா வயஸ்பிது தீமா வவஸ்னு ஃபி அம்திக வனுக்தஸீலஹ ஹாலா இன்னி அகலமு மாலா தக்லமு. குழப்பம் செய்யும் இரத்தத்தை ஓட்டக்கூடிய ஒரு உயிரை நீ உருவாக்க போகிறாய். நாங்கள் தான் உன்னை போற்றுகின்றோமே, நாங்கள் தான் உன்னை புகழ்கின்றோமே, நாங்கள் தான் உனக்கு சஜிதா செய்கின்றோமே என்று வானவர்கள் தெரிவிக்கின்றார்கள். ஒரு மனித படைப்பை படைக்க போகிறதுக்கு வானவர்கள் சொல்றாங்க, நீ இந்த படைப்பை உருவாக்க போகிறா, இவன் தான் குழப்பம் செய்வானே, ஒருத்தனை வெட்டி சாய்ப்பானே, பொறாமைப்படுவானே, இப்படி ஒரு படைப்பை நீ படைக்க போகிறா என்று வானவர்கள் கேட்கின்றார்கள். அதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றான், நீங்கள் அறியாதவற்றை எல்லாம் நான் அறிந்தவன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வானவர்களிடம் கூறுகின்றான். அடுத்ததாக நீங்க பார்த்தால் சைத்தான் கூறுகிறான் பாருங்க, மனிதர்களை படைக்கும் போது அவன் ஒரு வார்த்தையை சொல்றான், வலகத் கலக்னாக்கும் தும்ம சௌனஹும் தும்ம குல்னா இல் மலாயிகதி ஜூதில் ஆதம ஃபஜூத இல்லா இப்லீஸ லம் யகும் மினஸ் சாஜிதீன். நிச்சயமாக நாமே உங்களை படைத்தோம், பின்பு உங்களை உருவெடுத்தோம், அதன் பின் ஆதமுக்கு சுஜூது செய்ய என்று சிறமையை என்று மலக்குகளுக்கு கூறினோம். ஆனால் இப்லீஸை தவிர அனைவரும் என்ன பண்ணாங்க, ஆதமுக்கு சஜூது செய்தார்கள், சஜிதா செய்தார்கள். இப்லீஸ் என்ன பண்ணான், நான் சஜிதா செய்ய மாட்டேன் அப்படிங்கிறான். அடுத்து பாருங்க 7வது அத்தியாயம் 12வது வசனத்துல, கால மா மனஅ அல்லாஹ் தச்சித இது அமர்த்துவ கால அன ஹைரும் மின்ஹு ஹலக்தனி மினன் நாரி வ ஹலக்தஹு மின் தீன். நான் உனக்கு கட்டளையிட்ட போது நீ சஜிதா செய்ய உன்னை தடுத்தது எது என்று அல்லாஹ் கேட்டான். நான் அவரை விட மேலானவன், ஆதம் எனக்கு கீழே உள்ளவன, ஆதம நான் எப்படி தடுத்தேன் தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், சைத்தான் சொல்றான், நீ அவனை என்ன பண்ண, களிமண்ணால படைச்சிருக்க, நான் நெருப்பால படைக்கப்பட்டாது, நீ போய் அவனை போய் எனக்கு சஜிதா செய்ய சொல்ற அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, வானவர்கள் பொறாமைப்படி, சைத்தான்கள் பொறாமைப்படுறாங்க. எப்படி பொறாமைப்படுறான் பாருங்க, நம்மள இருக்க ஏற்றத்தால் இருக்குமா இல்லையா, அது மாதிரி அவன் சொல்றான், நீ அட்லீஸ்ட் அவனை போய் ஒரு மண்ணால படைச்சிருக்க, நான் நெருப்பு எவ்வளவு ஃபயர் தெரியுமா, அப்ப என்கிட்ட எவ்வளவு ஆக்ரோஷம் இருக்கும் தெரியுமா, எத்தனை பேர் நான் பலி எடுப்பேன் தெரியுமா, நீ போய் மனிதனை போய் எனக்கு சஜிதா சொல்றியா அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, சைத்தான் இந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்றாங்க. அடுத்து பாருங்க 7வது அத்தியாயம் 22வது அத்தியாயம் 6வது வசனத்துல ஜின்கள் சொல்கின்றார்கள், நிச்சயமாக மனிதர்களில் ஆடவர்களில் சிலர், ஜின்களில் ஆடவர்களில் சிலர் காவல் தேடி கொண்டிருந்தனர். அதாவது என்ன பண்றாங்க, ஜீன் என்ன தெரியுமா சொல்றாங்க, நீங்க என்ன பண்றீங்க, என்கிட்ட உதவி தருங்க, மனிதனை என்கிட்ட உதவி கிடைக்கிருக்கான், நீ அப்படிப்பட்ட ஒரு படைப்பை உருவாக்க போகிற அப்படின்னு என்ன பண்றாங்க, ஜின்கள் சொல்றாங்க. அவங்களுக்கு பதிலுக்கு வானவர் என்ன சொல்றாங்க, நல்லா கவனிங்க, அவன் குழப்பம் இருப்பாங்கிறாங்க. சைத்தான் என்ன சொல்றான் தெரியுமா, அவனை நீ களிமண்ணால படைச்சிருக்க, நீ நெருப்பால படைச்சிருக்க, அவன்கிட்ட போய் சஜிதா செய்யலாம் என்ன பண்றாங்க, சைத்தான் சொல்றாங்க. அடுத்த ஜீன் சொல்றாங்க, அவனை கேட்கிட்ட தானே உதவி தர்றான், அப்படிப்பட்ட ஒரு படைப்பை நீ படைக்க போகிறாய் என்று ஏளனமாக ஒவ்வொருவர் என்ன பண்றாங்க, ஒவ்வொருவருடைய கருத்தை சொல்கின்றார்கள். அதற்கும் எல்லாம் தெரிந்தவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடுத்து மனிதனத்தை பத்தி பேசுறான். எப்படி தெரியுமா பேசுறான், அகத் ஹலக்கல் இன்சான ஃபி அக்ஸரி தக்வீம், நாம் மனிதனை மிகவும் அழகிய தோற்றத்தில் படைத்தோம். அல்லாஹ் சொல்றான் பாருங்க, எப்படி சொல்றான் பாருங்க, நான் ஒரு அழகிய தோற்றத்தில் என்ன பண்றேன், மனுஷனை படைக்கிறேன். அந்த மனுஷன் எப்படிப்பட்டவனா இருக்கான் தெரியுமா, அந்த உலகத்துல
ஒரு மாப்பிள்ளை இடத்துல ஒரு பெண் பார்க்க சென்றால் என்னுடைய கணவர் இந்த மாதிரி என்னுடைய செயல்களை கேட்க வேண்டும், என்னுடைய சொல்லை கேட்க வேண்டும் என்ன பண்றா, அவங்க ஒரு விதமான கருத்து நினைப்பாங்க. இதே ஒரு கணவர் வச்சுருந்தது அவர் என்ன தெரியுமா பண்ணுவார், என்னுடைய பொண்டாட்டி இது மாதிரி எல்லாம் எனக்கு கீழே என்ன பண்ண கட்டுப்படணும்னு நினைப்பாங்க. பிள்ளைகள் என்ன தெரியுமா இருப்பாங்க, மற்ற பெற்றோர்களை விட என்னுடைய பிள்ளைகள் என்ன பண்ணுவோம், கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும், ஒரு உயர்ந்த அதிகாரத்தில் இருக்க வேண்டும் என்ன பண்ணுவாங்க பிள்ளைகள் நினைப்பாங்க. பெற்றோர்கள் என்ன தெரியுமா நினைப்பாங்க, ஏமே எல்லாத்தையும் சொல்லி கேட்கிறோமே, ஏமே எல்லா செய்யலாம் கேட்கிறோமே என்ன பண்றாங்க, அவங்களோட என்ன பண்ணுவாங்க, அவரோட நிலைப்பாட நினைப்பாங்க. அது தவறு கிடையாது. அடுத்து பாருங்க, அல்லாஹ் சொல்றான், வானலை பூமியை படைத்திருப்பது உங்களுடைய மொழிகளையும் உங்களுடைய நிறைகளையும் வேறுபட்டிருப்பது அத்தாட்சிக்கு உரையாகும். இப்படி அல்லாஹ் சொல்றான் பாருங்க, வானலை பூமியில நீ என்ன பண்றிருக்க, மொழியில வேறுபட்டிருப்ப, நிறத்துல வேறுபட்டிருப்ப, அதெல்லாம் அத்தாட்சியில் உள்ளவையாகும் அல்லாஹ் சொல்றான். இப்ப மொழியில வேறுபாடு இருக்கா இல்லையா? கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட மொழிகள் பேசப்படுகின்றன. கிட்டத்தட்ட 824 கோடி மக்கள் என்ன பண்றாங்க, இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களிடத்திலே பல்வேறு விதமான மொழி வேறுபாடு இருக்கின்றன. ஒருத்தன் என்ன பண்ணுவான், கருன்னு இருப்பான், ஒருத்தன் நல்லா சிவப்பா இருப்பான், ஒருத்தன் மாநிலத்துல இருப்பான். இது மாதிரி பல்வேறு விதமான வடிவமைப்புகள்ல, பல்வேறு விதமான நிறங்கள்ல, பல்வேறு விதமான தோற்றங்கள் என்ன பண்ணுவான் அவன் இருப்பான். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்கின்றார்கள் பாருங்கள், நீங்க கேட்க ரொம்ப அதிசயமா இந்த ஒரு ஹதீஸை கேட்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட ஒரு ஹதீஸ் 3334 புகாரில ஆயிஷா அவர்கள் அறிவிக்கிறார்கள், உயிர்கள் பல்வேறு வகைப்பட்டவையாகும். உயிர்கள் பல்வேறு வகைப்பட்டவை, அவர்கள் அவற்றை குணத்தால் ஒத்து போகின்ற, பரஸ்பரம் படுகின்றன, ஒன்றுக்கொன்று குணத்தால் வேறுபட்டு படுகின்றன. ஒருத்தனோட குணம் ஒருத்தனுக்கு இருக்காது, இன்னொருத்தனோட குணம் ஒருத்தனுக்கு இருக்காது. அப்ப என்ன பண்ணும், அவன்கிட்ட உள்ள குணத்தை எதிர்பார்க்க முடியாது, இவன்கிட்ட உள்ள குணத்தை எதிர்பார்க்க முடியாது. அப்படின்னு சொல்லி என்ன பண்றான், அவ்வளவுக்கு ஒவ்வொரு விதமான உடல் ரீதியாக மன ரீதியாக அவர்கள் குணத்தால் வேறுபட்டவர்களாக இருக்கின்றார்கள். ஆனா மனுஷன் எப்படி இருக்கிற மாதிரி, எல்லாத்துக்கும் 2 கண்ணு தான். இங்க 3 கண்ணு உள்ள காமிக்க பாப்பா இருக்காது, எல்லாத்துக்கும் 32 பல்லு தான், எல்லாத்துக்கும் 1 வாய் தான், எல்லாத்துக்கும் 2 கால் தான். அப்படிப்பட்ட ஒரு மனித படைப்பை தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இடத்தில் படைத்திருக்கிறான். ஆனா மனிதனை பற்றி அவர்களை விட நம்ம எல்லாம் மேலாக ஏன் தெரியுமா, மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க, தொழுகை செய்வார்கள், வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவார்கள். ஆனால் அவர்களுக்கு சொர்க்கம் கிடையாது. தப்புதானே, அவங்களுக்கு சொர்க்கம் கிடையாது. ஆனா நம்ம மனுஷன், ஆனா நமக்கு என்ன பண்ணுவோம், அவங்களை விட என்ன பண்ணும், அல்லாஹ் நம்புறாமே நமக்கு சொர்க்கத்தை தருகின்றான். அடுத்து ஜீன்களை பாருங்க, அல்லாஹ் என்ன பண்றான், சுலைமான் நபி என்ன பண்றாங்க, தன்னுடைய பாத்திரங்கள் கொப்பை பாத்திரங்கள் என்ன பண்றாங்க, அந்த அளவுக்கு நகர்த்து சீக்கினால யாரால, அந்த மனிதனால தானே. இப்ப ஜின்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு தகுதி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன பண்ண சுலைமான் நபிக்கு கொடுத்தானா இல்லையா? அப்ப பாருங்க, அவங்க என்ன பண்றாங்க, அந்த விதத்துல என்ன பண்றாங்க, ஜின்களை விட அந்த கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை என்ன பண்றாங்க சுலைமான் நபிக்கு தந்திருக்காங்க. சைத்தானுடைய நம்ம கண்ட்ரோல் வச்சிருக்கோமா இல்லையா? ரமலான் மாதத்தில் நம்ம என்ன பண்றோம், சைத்தானுக்கு என்ன பண்றோம், விளக்குறோமா இல்லையா? அந்த சைத்தானை நம்ம என்ன பண்றோம், கட்டுக்கு வச்சுக்கிறோமா இல்லையா? அதை கூட நம்ம கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு தகுதி இருக்கின்றது. அதே மாதிரி பாருங்க, ரசூலுடைய குணம் எப்படிப்பட்ட ஒரு குணமாக இருக்கின்ற பாருங்க. மனுஷனை பத்தி அவன் இப்படிதான், அவனோட கேரக்டர் இப்படிதான், அவன் இப்படிதான் பழகுவான், ஒருத்தண்ட இப்படிதான் பேசுவான், இன்னொருத்தண்ட இப்படிதான் பேசுவான், அவனுடைய குணம் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ரசூல் அழகா சொல்கிறாங்க. ஒரு இடத்துல நீங்க பாருங்க, ரொம்ப நம்ம கேள்விப்பட்ட செய்தான். அனஸ் ரலியல்லாஹு அவர்கள்ட்ட கிட்டத்தட்ட 10 வருஷம் என்ன பண்றாங்க, பணிபுரியிறாங்க சிறுவனாக நபிலாயத்துல. அனஸ் ரலியல்லாஹு பணிபுரியும் போது ஒரு வார்த்தை கூட ரசூல் நம்ம சீன் கூட சொல்ல கிடையாது. ஏன்னா அந்த வயசுல அப்படிதான் இருப்பான் அப்படின்னு சொல்லி அவனுடைய கேரக்டரை, அவனுடைய மனிதத்தை என்ன பண்ணா புரிஞ்சு வச்சிருக்காங்க. அதே ரசூல் என்ன பண்றாங்க, ஒரு வேலையை என்ன பண்றாங்க, அந்த சிறுவனை வெளியே அனுப்புறாங்க. போய் இந்த வேலையை முடிச்சுட்டு வாப்பான்னு சொல்லும் போது என்ன பண்ணா, அந்த சிறுவன் விளையாடிட்டு இருக்காங்க. ரசூல் என்ன பண்றாங்க, அவரை பாக்குறாரு, புதுல தட்டி கொடுக்குறாங்க. உடனே தட்டி கொடுத்து என்ன பண்றாங்க, ரசூலா பார்த்தவங்க தான் பயந்துக்கிறாரு. அப்ப ரசூலா நம்ம ஒரு வேலை சொன்னாங்களே மறந்து போச்சு அப்படின்னு சொல்லி ரசூலா என்ன கோபப்படல, அந்த இடத்துல ஆதரிக்கப்படல. இப்ப பழகுனா மனசை இப்படித்தான் இருப்பான், அவனுடைய வயசு அப்படித்தான் அழகாக சொல்லிக்கிறார்கள். ஆனால் இப்ப இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை விட ரசூலா ஒரு மனிதனை எவ்வாறு பக்குவப்படுத்தினார்கள். ரொம்ப பொறாமப்படுவான், போட்டி போடுவான், விபச்சாரம் செய்வான், கற்பழிப்பு செய்வான், பொய் பேசுவான், மோசடி பேசுவான், அது போதில் சூழ்ந்து இருப்பான். அப்படிப்பட்ட நபர்களை, அப்படிப்பட்ட தன்மை கொண்ட மனிதர்களை அவர்கள் எவ்வாறெல்லாம் பிரச்சாரம் செய்தார். மனுஷனோட கேரக்டர் இப்படிதான், அவனோட அறியாமை காலத்தில் இருந்த நபர்களை அவ்வாறு தான் ரசூலா மீட்டெடுத்தார்கள். அந்த ஒரு பக்குவம் என்ன ரசூலாட்ட இருக்கு. அதனாலதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றாங்க இல்லையா, நான் மனிதனை அழகிய வடிவில் படைத்தோம். அப்ப அவனுடைய குணம் என்ன, அவனுடைய நிறம் என்ன, அவனுடைய காழ்ப்புணர்ச்சி இப்படிதான் இருக்கும், அவனுடைய பொறாமைத்தனம் இப்படிதான் இருக்கும், அவன் இப்படிதான் பேசுவான், இப்படிதான் செயல்படுவான் அப்படின்னு சொல்லி அழகான விஷயங்களை என்ன பண்றாங்க ரசூலா நமக்கு எடுத்துரைக்கிறாங்க. இது மாதிரி ஹதீஸ்கள் மூலமா என்ன பண்றாங்க
நிறைய நமக்கு சொல்றாங்க, வானவர்களை பத்தி சொல்றாங்க, ஜீன்களை பத்தி சொல்றாங்க, சைத்தானை பத்தி சொல்றாங்க. ஆனால் இதை விட என்ன பண்றேன், நான் மனுஷன் தான் அதை வடிவம் படிச்சிருக்கேன். ஏன்னா அவன் தான் என்ன பண்ணுவான், இந்த துனியால அவ்வளோ போட்டி போறான், பொறாமப்படுறான். ஆனா அவனை விட என்ன பண்றான், அவனுடைய கேரக்டர் இப்படிதான் சொல்லி குரான் இங்கும் என்ன பண்றான், அல்லாஹ் ரப்பல் இது மாதிரி பேசிக்கிறான். மேலும் இது போல என்ன பண்ணுவோம், மனுஷன் எப்படிப்பட்ட பலவீனமானவன், மனுஷனுடைய குணம் என்ன, மனுஷனுடைய செயல்பாடு என்ன, மனுஷன் இந்த இடத்துல எல்லாம் அடி வாங்குவான் அப்படின்ற மேற்கொண்ட இது போன்ற அதிகமான செய்தியை வரக்கூடிய பயன்கள் கேட்போம் என்று கூறிய முறையை நேசிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.